குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த கற்பனைக்கும் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கற்பனைக்கும் மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசத்தை போன்று காண முடியும். சஹாபாக்களுடைய கற்பனை அற்புதமானது, பிரம்மாண்டமானது. சஹாபாக்களை போன்று இந்த மண்ணிலே கற்பனை கண்டவர்கள் இனி யாரும் பிறக்கவில்லை, பிறக்கப் போவதும் இல்லை. சஹாபாக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றோர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஹாபி கன்னுஜும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என் தோழர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட அழகிய சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் கற்பனை செய்கின்ற பொழுது, ஒவ்வொரு வரலாற்றை படிக்கின்ற பொழுது படிக்கக்கூடியவர்களுக்கு நாமும் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு முந்துதல் உள்ளத்திலே கண்டிப்பாக பிறக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபாக்களிலே மிக வறுமையான சஹாபி, ஏழ்மையான சஹாபி. ஒரு நயா பைசா, ஒரு தீனார் கூட கையில் கிடையாது. ஏழ்மையாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்பால் மதீனாவிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பையத்தை பெற்று கலிமா சொல்லி ஷஹாதத்திலே இஸ்லாத்திலே வந்து ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெருமானாரிடத்திலே அறிமுகமாகுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸஅத் பின் ரபியூ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியோடு இணைத்து வைத்தார்கள். சகோதரே, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களில் இவருக்கும் சரிக்கு பாதி கொடுங்கள், உங்கள் சொத்துக்களில் இவருக்கும் இது செய்யுங்கள், கொடுத்து உதவுங்கள் என்று பெருமானார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களிட்ட கேட்டுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் நீங்க கவனிக்கணும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய சொத்து எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நாமளா இருந்தா அடிச்சது லக்கு ஜாக்பாட்னு செய்வோம், வந்தது வரைக்கும் லாபம் வாங்கிட்டு ஓடிடுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், எனக்கு இவருடைய சொத்து வேண்டாம் யா ரசூலல்லாஹ், வேற என்ன வேண்டும்? எனக்கு இந்த மதீனாவிலே சிறந்த ஒரு கடை வீதி எனக்கு காமியுங்கள். இந்த மதீனாவிலே எனக்கு மிகப்பெரிய கடை வீதி எதுவும், அந்த கடை வீதியை காமியுங்கள். நான் அங்கு போய் என் வியாபாரத்தை தொடங்கிக் கொள்கிறேன், என் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறேன், என் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள்? மதீனாவிற்கு வந்து மதீனாவிலே பெரிய கடை வீதி, அந்த கடை வீதியில கொண்டாந்து அந்த சஹாபியை விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கும் வியாபாரத்தில் பங்கை கொடுங்கள், வணிகத்தில் ஒரு ஆளாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அறிமுகம் செய்து விட்டு போய்விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்தமாக சுயமாக வியாபாரத்தை தொடங்கினார்கள். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வியாபாரம், அந்த வியாபாரத்தை தொடங்கி ஒரு பொருளை, அந்த பொருளுக்கான மதிப்பு என்னவோ அதை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுவார்கள். அந்த விலைக்கு கொடுத்து வாங்கிய பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 3 ரூபாய்க்கு விற்பனை செய்வார்கள். 5 தீனாருக்கு தன் காசை கொடுத்து வாங்கிய பொருளை 3 தீனாருக்கு விற்பனை செய்வார்கள். இப்படியாக அவர்கள் வியாபாரத்தில் ஒரு அற்புத நுணுக்கத்தை கையாண்டார்கள். மதீனாவிலே அவர்களை போன்று அதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு வியாபாரம் செய்வதில்லை. பொதுவா ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு 2 ரூபாய் கூட வச்சுதான் வியாபாரம் பண்ணுவோம். ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை தன் சொந்த பணத்திலிருந்து 2 ரூபாய் குறைத்துக் கொண்டு 3 ரூபாய்க்கு விற்பனை செய்து ஒரு காலகட்டத்திலே ஒரு மதீனாவிலே பெரும் கடை வீதியிலே ஒரு தீனார் கூட இல்லாமல் கையிலே வெறும் கையோடு வந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தராக, பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக, பெரிய ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரராக, அவர்களுடைய வியாபார சரக்கு, அவருடைய வியாபாரத்தினுடைய மன்ஃபாஅத்து பிரயோஜனங்கள், அந்த காசுகளை, அந்த காசு மூட்டைகளை அள்ளி செல்வதற்கு ஒட்டகங்களாக வந்தது. அவருடைய கஜானாக்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த சாதிகளை சுமப்பதற்கு ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு வந்தது. அப்படி பெரிய செல்வந்தராக மாறிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கடைசி தருவாயிலே தங்களுடைய மனைவிமார்கள், 4க்கும் மேற்பட்ட மனைவிமார்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு மனைவிக்கும் 1,00,000 தீனாரை இலவசமாக தருகிறார்கள். கணவன் இறக்கின்ற பொழுது தன் மனைவி யாரிடத்திலும் போய் கையெழுத்து விடக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த உழைப்பில் 1,00,000 தீனாரை ஒவ்வொரு மனைவிக்கும் இலவசமாக சக்கராத்துடைய வேலையிலே கொடுத்து விட்டு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இந்த மண்ணை விட்டு மறைகிறார்கள். கவனிக்க வேண்டிய செய்தி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வரும்பொழுது கையில 10 பைசா இல்ல, நயா பைசா இல்ல, உறுதி, அந்த எண்ணம்,
அந்த உயர்வான சிந்தனை, அந்த கற்பனை, அழகான கற்பனை. இந்த மதீனாவிலே நானும் ஒரு வியாபாரியாக வருவேன், எனக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் சிறப்பான முறையிலே நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து நான் பெரிய செல்வந்தராக மாறுவேன் என்ற நயா பைசா இல்லாத சூழ்நிலையிலும் கூட கற்பனைக்கு பஞ்சமே கிடையாது. ரொம்ப உயர்வா எண்ணினாங்க. அந்த உயர்வான அந்த எண்ணம் தான், அந்த கற்பனை தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை